ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ராம்நாத். இது கொஸ்டின் அண்ட் ஆன்சர் அப்படிங்கிற ஒரு செஷன். இது தனி ஒரு பிளேலிஸ்ட்டாக எல்லா வீடியோஸுமே நம்ம சேனலுக்கும் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு யார் என்ன கேள்வி கேட்டிருக்காங்கிறத இப்போ பார்ப்போம். ஹாய் சார், என் பேர் பாலாஜி. நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன் சார். நான் உங்களுடைய ஜூன் பேட்சில் இருக்கேன். எஸ்எம்எஸ் குரூப்பில் பார்த்தீங்கன்னா செகண்ட் குரூப்பில் இருக்கிறேன். மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதை விட பெஸ்ட்டு நம்ம சில நிறுவனங்களில் பண்ணுறதுனால நம்மளுக்கு கிடைக்குமா சார்? அதை பற்றி தான் சார் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். இதான் என்னுடைய கேள்வி. ஆக்சுவலாக பாலாஜி கேட்டிருக்கிறது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். ஒவ்வொரு ரீட்டைல் இன்வெஸ்டருக்குமே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற ஒரு கொஸ்டின். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறவங்க தனி மனுஷங்க கிடையாது. அவங்க எதை வாங்கணும் அப்படிங்கிற ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்க்கு அந்த கம்பெனி பற்றி டீட்டெயில்ஸ்லாம் ஃபுல்லாக கலெக்ட் பண்ணுறதுக்கே தனியாக ப்ளூம்பர்க் மாதிரி நிறுவனத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருப்பாங்க. ரெண்டாவது, எப்போ வாங்கணும் அப்படிங்கிற டைமிங், ப்ரைஸ் அனாலிசிஸ்க்கு தனியாக ஒரு அனாலிஸ்ட் குரூப்பே வச்சுருப்பாங்க. ஸோ ஒரு முதலீட்டு முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி இவ்வளோ விஷயம் அனலைஸ் பண்ணி தான் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இன்னொரு விஷயம், அவங்களுக்கு இது நான் எடுத்த டெசிஷன் அப்படிங்கிற ஒரு பர்சனல் எமோஷனல் கனெக்ட் அப்படிங்கிறது சுத்தமாக இருக்காது. ஏன்னா அவங்க கை காசு கிடையாது. அதனால் எவ்வளோ கொஞ்சம் இறங்கினா கூட தே டோன்ட் பாதர். ரெண்டாவது, அவங்க பல்காக ஒரே ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி பல அட்வான்டேஜஸ் இருக்குது. அப்போ அதுதான் பெஸ்ட்டா அப்படின்னா கிடையாது. நம்ம ஒருத்தரை ஜெயிக்கணும் அப்படின்னால் அவங்கள விட நம்ம கெட்டிக்காரங்களா, அவங்கள விட நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அவங்கள மிஞ்சி நம்மளால் ஜெயிக்க முடியும். அப்படிங்கும்போது உங்களுக்கு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ப்ளஸ் ப்ரைஸ் அனாலிசிஸ், கரெக்டான டைமிங், எங்கே வாங்கணும் எங்கே வெளியில் வரணும், இதெல்லாம் உங்களுக்கே பக்காவாக தெரியும் அப்படின்னால் கண்டிப்பாக மியூச்சுவல் ஃபண்டை விட நம்மளாலே ரிட்டர்ன் எடுக்க முடியும். ரெண்டாவது, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்கு. உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் கொடுக்கணும். சும்மா அவசரத்தில் ஒரு ஷார்ட்ஸில் பதில் சொல்கிற விஷயம் இது கிடையாது. ஆக்சுவலாக மியூச்சுவல் ஃபண்டாக ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டராக ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணி, அதாவது இந்தியாவில் இருக்கிற டாப் 5 மியூச்சுவல் ஃபண்டோட பர்ஃபார்மன்ஸு ப்ளஸ் ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டராக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது டெஃபினட்டாக அதோட கூட தான் எடுத்திருக்கேன். அது எப்படி என்ன டீட்டெயில் ஃபுல் வீடியோ இப்போது ஆக்டர் ராம்நாத் அப்படின்னு ஷார்ட்ஸில் கீழே வருதில்ல, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மை வாட்ஸ்அப் குரூப் 3 அப்படின்னு இருக்குல்ல, அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கனாலே அந்த ஃபுல் வீடியோக்கு போய்டும். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா பாலாஜி கேட்குற மாதிரி உங்கள் மனசில் எல்லாருக்கும் இருக்கிற கொஸ்டினுக்கான ஃபுல் ஆன்சர் டீட்டெயிலாக அதில் இருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆன்சர் உங்களுக்கு தெரியும். ஓகே, பாய்.